அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் எங்க வீடு தேடி வந்த சித்தர் எங்க அப்பாவை பார்த்து, நீ பாதி கிணறதான் தாண்டி இருக்க, இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம்தான் எங்க அப்பாவும் அம்மாவும் 108 திவ்ய கஷேத்திரத்துக்கு கிளம்பி போனாங்க. இப்ப மறுபடியும் தேடி வந்த சித்தர், விதியை மாத்த முடியாது, உங்க அப்பா பண்ண பாவத்துக்கு அனுபவிச்சேதான் தீரணும்னாரு. மூத்த பொண்ணால இளைய பொண்ணோட உயிருக்கு ஆபத்து, அதை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. காணாம போன தங்கச்சிங்க திரும்ப கிடைக்க மாட்டாங்களா? அவங்க முகத்தை மறுபடியும் பார்க்க மாட்டோமான்னு ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன் மகேஷ். இந்த நேரத்துல சித்தர் வந்து இப்படி சொல்லிட்டு போறாரு. எனக்கு பயமா இருக்கு. என் தங்கச்சிங்க உயிருக்கு நானே எமன் ஆயிடுவேனா? ஹே ஹே, என்ன மேகலா, நீ உங்க தங்கச்சிங்கள உயிரா நினைச்சிட்டு இருக்க. உன்னால அவங்க உயிருக்கு எப்படி ஆபத்து வர முடியும்? அந்த சித்தரு மனம் போன போக்குல எதையாவது சொல்லிட்டு போயிருப்பாரு. அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. இல்ல மகேஷ், வெள்ளையங்கிரி சித்தர் மனசு போற போக்குல எதையாவது சொல்றவர் கிடையாது. மனுஷங்க விதியை தெரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கை பண்றவரு. என்ன சொல்ற மேகலா? ஆமா மகேஷ், அவர் சொன்னது எல்லாமே சொன்னபடி நடந்திருக்கு. எங்க ஊர்ல எல்லாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ என் ஃபேமிலிலயும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, உன் பேச்சுக்கே வரேன். சித்தர் உன்னாலதான் உன் தங்கச்சிங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரா? சித்தர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தை நேரடியா சொல்ல மாட்டாங்க, மறைமுகமா தான் சொல்லுவாங்க. மூத்த பொண்ணால இளைய பொண்ணோட உயிருக்கு ஆபத்துன்னா என்ன அர்த்தம்? என் ஃபேமிலியில நான் தானே மூத்த பொண்ணு. அப்போ என்னால தானே என் தங்கச்சிங்களுக்கு ஆபத்து. சரி, சின்ன வயசுல உன்னால உன் தங்கச்சிங்களுக்கு எப்போது ஏதாவது ஆபத்து வந்திருக்கா? என் தங்கச்சிங்க வீட்டை விட்டு போனதே என்னாலதான் மகேஷ். என்னது? அவங்க வீட்டை விட்டு போனதுக்கு நீதான் காரணமா? ஆமா, என்ன நடந்துச்சு? சித்தர் எங்க வீட்டுக்கு வந்து மூத்த பொண்ணால இளைய பொண்ணோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த சின்ன வயசுல நானு, என் தங்கச்சிங்க மஞ்சு, மதுமிதா எல்லாரும் ஒன்னா விளையாடிட்டு இருக்கும்போது மதுமிதா தவறி கிணத்துல விழுந்துட்டா. தோட்டத்துல இருந்தவங்க எல்லாரும் அவளை காப்பாத்திட்டாங்க. ஆனா அப்போ துர்கா என்னாலதான் அவ கிணத்துல விழுந்துட்டதா சொல்லிட்டா. அதனால எங்க அம்மா என்ன அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சிங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த இன்சிடென்ட்ட நீ எத்தனை நாள் என்கிட்ட சொல்லல? சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு அமையவே இல்லை. சரி, அதையும் கேக்குறீங்க? காரணமாத்தான். உன் தங்கச்சிங்க உயிருக்கு யாரால ஆபத்துன்னு ஓரளவு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? யாரால ஆபத்து? சொல்றேன். சின்ன வயசுல துர்கா உன் மேல பழிய போட்டப்ப அப்பவே நீ ஏன் காட்டி கொடுக்கல? பாவப்பட்டுக்கிட்டுதா. நான் உண்மையை சொல்லியிருந்தேன்னா என் அப்பாவும் அம்மாவும் துர்காவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருப்பாங்க. கரெக்ட். இப்ப நான் ரொம்ப நெருங்கி வந்துட்டேன். என்ன சொல்ல வரீங்க? என் மனசுல பட்டதை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொல்றத பார்த்தா துர்காவால தான் என் தங்கச்சிங்களோட உயிருக்கு ஆபத்தா? ஆமா, அதுக்கான பதில இப்ப என்னால சொல்ல முடியாது. எதுக்கும் இப்ப நீ வீட்டுல கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. நான் எல்லாத்தையும் உறுதிப்படுத்திட்டு உனக்கு பதில் சொல்றேன். நான் கிளம்புறேன் மேகலா.
என்ன சாரதா ஃபங்க்ஷன் அதுக்குள்ள முடிஞ்சிடுச்சா? இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? சாப்பிட்டுட்டு வந்திருந்தா லேட் ஆயிருக்கும். சாப்பிடாமல வந்திருக்கேன். சாப்பிடாம வந்துட்டியா? வளகாப்புக்கு போயிட்டு சாப்பிடாம வந்தா சுசிலா தப்பா எடுத்துக்க மாட்டாளா? சுசீலா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அவங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. ஏன் சாப்பிடல? ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும்போது நல்லா தானே கிளம்புன? இப்போ டல்லா வந்திருக்க, அதுவும் சாப்பிடாம வந்திருக்க. ஏன் வயிறு ஏதாவது சரியில்லையா, இல்லை உடம்பு ஏதாவது சரியில்லையா? மனசுதான் சரியில்லை. ஓ, அமலா விமலா ஞாபகம் வந்துடுச்சா? நீ ஒன்றும் வருத்தப்படாத. இப்போ தான் 2015 ராசி பலன் படித்தேன். அதில் நம்ம 2 பேர் ராசி மட்டும் இல்லை, அமலா விமலா ராசிக்கும் ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்கு. பிரிஞ்ச உறவுகள் ஒன்று சேரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குன்னு அதில் போட்டிருக்கு. கவலையே படாத, 2015 நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவோம். நான் மனசு சரியில்லைன்னு சொன்னது நம்ம அமலா விமலாவை நினைச்சு இல்லைங்க, சீதா கீதாவை நினைச்சு. சீதா கீதா நினைச்சா? ஏன் அவங்களுக்கு என்ன? சீதாவும் கீதாவும் இப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இப்படி வருத்தப்படுற அளவுக்கு அவங்க என்ன அப்படி செஞ்சாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன விஷயம்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. சீதாவும் கீதாவும் நம்ம 2 பேருக்கிட்டையும் எதையும் மறைக்க மாட்டாங்கன்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? அன்னைக்கே என் சந்தேகத்தை சொன்னேன். ஏன் வாயை அடைச்சிட்டீங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல ஊரே பேச போது ஊர் வாயை எப்படி அடைக்க போறீங்க? சாரதா, உன் புலம்புல கொஞ்சம் நிறுத்திட்டு என்ன விஷயம்னு புரியுற மாதிரி சொல்லு. எல்லாம் அந்த சிவா விஷயம் தாங்க. அந்த திருட்டு பயலோட சீதாவுக்கும் கீதாவுக்கும் என்னங்க சவகாசம் வேண்டியிருக்கு? என்ன வர வழியில நம்ம சீதாவும் கீதாவும் அந்த சிவா பையலோட பேசிக்கிட்டு இருந்த பாத்தியா என்ன? அப்படி வழியில எங்கேயாவது பேசிட்டு இருந்தா கூட பரவாயில்ல. கீதாவும் சீதாவும் அந்த சிவாவுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்காங்கங்க. என்ன உளர்ற நீ? நான் ஒண்ணும் உளரல. அந்த திருட்டு பயலுக்கு நம்ம கீதா அவ ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுத்திருக்கா. அது மட்டும் இல்ல, நம்ம கீதாவும் சீதாவும் அவன் ரூமுக்கு போய் பால் காய்ச்சி கொடுத்திருக்காங்க. ஆமா, இந்த விஷயம் உனக்கு யார் சொன்னாங்க? நம்ம சீதாவோட வேலை செய்யற கனகாவும் அவங்க அம்மாவும் வளகாப்புக்கு வந்திருந்தாங்க. நம்ம சீதாவும் கீதாவும் ஒரு திருட்டு பையன் திருந்தி வாழ்றதுக்கு உதவி பண்றதா ரொம்ப பெருமையா அங்க வந்து பேசிக்கிட்டாங்க. நீ ஏன் சொல்ற அவங்க பெருமையா சொன்னாங்கன்னு? அப்புறம் எதுக்காக இப்படி கவலைப்படுற? எனக்கு ஒன்றும் புரியல. என்னங்க பேசுறீங்க நீங்க? அந்த சிவா ஒரு நல்ல குடும்பத்து பையனா இருந்து வாழ்க்கையில முன்னேற முடியாம கஷ்டப்படுறான். படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம ஆதரிக்கிறதுக்கு ஆள் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நம்ம பொண்ணுங்க உதவி பண்றாங்கன்னு அத நினைச்சு பெருமைப்படலாம். ஆனா அந்த சிவா ஒரு திருட்டு பையன். அவனுக்கு எதுக்காகங்க இந்த பொண்ணுங்க வேலை வாங்கி கொடுக்கணும்? வாழ்க்கையை விட்டுட்டு அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போய் பால் காய்ச்சி கொடுக்கறதும் விளக்கேத்தி வைக்கிறதும் இதுக்கெல்லாம் என்னங்க அர்த்தம்? என்னமோ இதெல்லாம் எனக்கு சரியா படலைங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட வெளிப்படையா சொல்ற சீதா கீதா கூட இந்த விஷயத்தை ஏன் மறைச்சாங்க? அதுதாங்க எனக்கும் சந்தேகமா இருக்கு. பயப்படாத, நீ சொல்ற மாதிரி எதுவும் இருக்காது. பார்த்து என்னன்னு விசாரிப்போம். என்னங்க பேசுறீங்க நீங்க? ஆபீஸ் விட்டு வந்ததும் ஆபீஸ்ல என்ன நடந்தது, ரோட்ல என்ன நடந்ததுன்னு ஒண்ணு விடாம சொல்ற கீதாவும் சீதாவும் இந்த விஷயத்தை எப்படிங்க மறைப்பாங்க? 2 பேரும் ஏதோ திட்டம் போட்டுதான் நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிருக்காங்க. இத பாரு சாரதா, சிவா விஷயத்த சீதாவும் கீதாவும் நம்ம கிட்ட மறைச்சது தப்பு தான். அதுக்காக நாம அவங்க மேல சந்தேகப்படுறது அதை விட தப்பு. என்னங்க நீங்க? வயசு பசங்களை வீட்டை விட்டு வெளியில போகும்போது பார்த்து பத்திரமா பழகுங்கன்னு சொல்ற இந்த காலத்துல வயசு பொண்ணுங்க ஒரு திருட்டு பயலோட பழக்கிறத எப்படிங்க பொறுத்துட்டு இருக்க முடியும்? என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாதுங்க. சரி சரி, நீ ஒன்றும் வருத்தப்படாத. அவங்க 2 பேரும் வரட்டும், என்ன ஏதுன்னு விசாரிப்போம். சரி, நீ உள்ள போய் வேலையை பாரு, போ. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது,
அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது. ஆடி பாடி வேலை செஞ்சா. அப்பா என்னப்பா இந்த வேலையில நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? உங்களை வீட்டு வேலை செய்ய சொல்லிட்டு அம்மா ஓபி அடிக்கிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்கள் அம்மா கிச்சனில் வேலையாக இருக்கா. நான் மாடிக்கு போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். இப்போ விஷயம் என்னன்னா, படியேறி இறங்குனா ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்குல்ல. கரெக்ட் தான்ப்பா. சரி கொடுங்க எல்லாம் நான் வச்சுக்கிறேன். இல்லம்மா, நீங்க போய் கை கால் கழுவிட்டு காஃபி சாப்பிடுங்க. அது சரி, நாங்க வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. அம்மா கிச்சன்ல இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆமா. மா மா என்னம்மா குரல் கொடுக்காம உம்முன்னு வந்து நிக்கிறீங்க? அப்பாவோட ஏதாவது சண்டையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப ஏன் உங்க முகத்துல புன்னகை மிஸ்ஸிங்? சம்திங் ராங். நீங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் ரியாக்ஷனை சேஞ்ச் பண்றத பாக்குறதுலே தெரியுது. ஏதோ ஒன்னு நடந்திருக்கு. என்னமா நடந்துச்சு? எங்களுக்கு தெரியாம இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. நான் என்னன்னு சொல்றது? ஐயோ அம்மா அப்பா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன். அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு காஃபி சாப்பிட்டாங்க, அப்புறமா சொல்றேன். இல்ல, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க, அப்புறமா நாங்க காஃபி சாப்பிட்டுக்கிறோம். ஏங்க தயங்குறீங்க? விஷயத்த சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன். அது ஒண்ணும் இல்லம்மா, அந்த சிவா விஷயம்தான். ஏமா, சிவாவுக்கு நீ தான் உன் ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுத்தியாம? ஓஹோ, அதான் விஷயமா? ஆமாப்பா, சிவா வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. படிப்பு வேற இல்லையா, அதனால நான் எங்க எம்டி கிட்ட பேசி எங்க ஆபீஸ்லயே அட்டெண்டர் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். அதுவும் அக்காவோட சிபாரிசுல தான். சரி, நீ சிவாவுக்கு உன் ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுத்தல, அதை ஏண்டி எங்ககிட்ட வந்து சொல்லல? அதான் இப்ப சொல்லட்டுமே. விளையாடாத கீதா. இப்ப நான் கேட்டதுக்கு அப்புறம் தானே சொல்ற? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அப்பா பாருங்கப்பா, அம்மாவ கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி கேக்குற மாதிரி கேக்குறாங்க. சொல்லணும்னு தோணல, அதான் சொல்லல. இது ஒரு தப்பா? அப்படி இல்லம்மா, நீ செஞ்ச உதவி தப்பா போயிடக்கூடாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். என்னப்பா சொல்றீங்க? சிவா தப்பான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாம்மா. நீங்க அவனுக்கு செஞ்ச உதவியால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருன்னு நாங்க பயப்படுறோம். முன்னாடி வரைக்கும் அவரு தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாருப்பா. ஆனா இப்ப திருந்தி வாழ ஆரம்பிச்சிட்டாரு. நேர்மையா வாழ்றதுக்காக அவர் வேலை தேடி அலைஞ்சத நானும் கீதாவும் நேர்ல பார்த்து பரிதாபப்பட்டோம். அதுக்கப்புறம் தான் திருந்தி வாழணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு அதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி ஏன் ஆபீஸ்லயே சிவாவுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தேன். திருந்தி வாழணும்னு ஆசைப்படுற ஒருத்தருக்கு உதவி செய்யறது தப்பாப்பா? சரி, இத வேணா திருந்தி வாழ்ற ஒருத்தருக்கு உதவி பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா சிவா தங்கி இருக்கிற இடத்துக்கு போய் பால் காய்ச்சிட்டு வந்திருக்கீங்க. இதையே எங்க கிட்ட சொல்லல? இந்த விசேஷத்துக்கு போறது எனக்கு தெரியவே தெரியாது. கீதா என்கிட்ட சொல்லவும் இல்ல. அங்க போன அப்புறம் தான் விஷயமே தெரியும். ஆமாமா, அக்காவுக்கு ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அக்கா கிட்ட சொல்லாமலே அவளை கூட்டிட்டு போனேன். சரி, எதுக்காக சீதாவை நீ சிவா எடுத்து கூட்டிட்டு போன? சிவா இன்னைக்கு திருந்தி வாழ்றதுக்கு காரணமே அக்கா தானே. நீ என்ன சொல்ற கீதா? அந்த சிவா ரொம்ப நல்லவர் மாதிரி நடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா
அக்கா பயங்கரமா அவர் மேல கோவப்பட்டா. அக்காவோட ஒரே ஒரு பார்வை தான் சிவாவை இன்னைக்கு நல்ல மனுஷனா ஆக்கியிருக்கு. எல்லாம் சரிம்மா. சிவா விஷயத்த எதுக்காக எங்ககிட்ட சொல்லாம மறைச்சிங்க? அப்பா, இப்பவும் சொல்றேன், உங்ககிட்ட மறைக்கணுங்கிற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. என்னமோ சொல்லணும்னு தோணல, சொல்லல, அவ்வளவுதான். அதையே இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ உங்களுக்கு ஒன்னும் புரியாது. நாளைக்கு உங்களுக்கு எங்க வயசாகும் போது உங்களை மாதிரியே உங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்கும்போது அப்போ உங்களுக்கு புரியும். ஏம்மா சீதா, உனக்கு கூட நல்லது கெட்டது புரியல. நீயாவது எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல. தப்புதான்ப்பா. உங்ககிட்ட மறைக்கணும்னு இந்த விஷயத்த செய்யல. மறந்துட்டோம், அவ்வளவுதான்ப்பா. சரிம்மா, நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, போங்க. பாக்கா. என்னங்க இது? ஓ, பாத்துக்கலாம். என்ன மேகலா, நீ இன்னும் தூங்கல? ஆமா, நீ இன்னும் தூங்கல? நான் ஒரு தூக்கம் போட்டுட்டு தான் எந்திரிச்சு வந்தேன். என் ரூம்ல குடிக்க தண்ணி இல்ல, தண்ணி குடிக்கலாமேன்னு கிச்சனுக்கு வந்தேன். உன் ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்ததா, ஒருவேளை லைட் ஆஃப் பண்ணாம நீ தூங்கி இருக்கலாம், அதான் லைட் ஆஃப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். வந்து பார்த்தா நீ தூங்காம உலாத்திக்கிட்டு இருக்க. ஆமா, என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல, நீ போய் தூங்கு. என்ன மேகலா நீ, அப்பா அம்மா வீட்ல இல்லாத இந்த நேரத்துல உனக்கு நானும் எனக்கு நீயும் தானே ஆதரவா இருக்க முடியும். உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? நீதான் என் பிரச்சனை. அதை எப்படி உன்கிட்டயே சொல்ல முடியும்? அம்மா கோயிலுக்கு புறப்பட்டு போகும்போதே உன்னை நல்லபடியா கவனிச்சுக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா நீ இப்படி என்கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சா எப்படி மேகலா? சொல்லு. இல்ல, நான் எதையுமே மறைக்கல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ போய் தூங்கு போ. நீ இப்படி சொன்னா நான் நம்பிடுவேனா? இல்ல எனக்கு என்னன்னு நான் பேசாம போயிடுவேனா? என்னால உன்னை அப்படிலாம் விட்டுட்டு போவே முடியாது. உன் மனசுல ஏதோ பெரிய குழப்பம் இருக்கு. அதுவும் சித்தர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அது இன்னும் அதிகமாவே தான் இருக்கு. உன் குழப்பத்துக்கு என்ன காரணம்? உன் பிரச்சனை தான் என்ன? என்கிட்ட சொல்லு மேகலா. என்னோட பிரச்சனையே நீதான். என்ன சொல்ற மேகலா? நான் உனக்கு பிரச்சனையா? ஆமா, நீதான் என்னோட பிரச்சனை. கொஞ்ச நாளா நான் குழப்பத்துல இருக்கேன்னு சொன்னேன்ல, அது உண்மைதான். என்னோட குழப்பத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னோட நடவடிக்கைகள் தான்.
என்ன மேகலா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? விவரம் தெரியாத வயசுல இருந்து நான் உன் கூட ஒன்னா வளர்ந்தவ. இந்த குடும்பத்துல ஒருத்தி. என் மேல நீ சந்தேகப்படலாமா? காரணம் எல்லாமே நான் சந்தேகப்பட மாட்டேன். என் எதிரில் நிக்கிற துர்காவுக்கு வேற ஒரு முகம் இருக்கு. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். என் தங்கச்சிங்க மதுமிதா மஞ்சு மேல நீ காட்டுற அக்கறைக்கு என்ன அர்த்தம்? பாசமா, குரோதமா? சின்ன வயசுல இருந்து எங்களோட ஒன்னா இந்த வீட்ல ஒருத்தியா வளர்ந்துருக்க. அதை தவிர உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. நீ யாரு? உன் அம்மா அப்பா யாரு? எந்த ஊரு? உன்னோட இந்த எல்லா கேள்விக்கும் விட தெரிஞ்ச ஒரே ஆளு அந்த கைலாசம் தான். நான் சொன்னது கைலாசத்துல இருக்கிற கைலாசநாதர் கிடையாது. செஞ்ச பாவத்தை எல்லாம் தொலைக்கிறதுக்கு 108 திவ்ய தேசம் போயிருக்காரே அந்த கைலாசம். ஏய், உன் அப்பன் கைலாசம் தாண்டி. ஏய், உன் அப்பன் தாண்டி. அதே சிரிப்பு. நைட்ல நெத்தி நிறைய பொட்டு வச்சு வேற மாதிரி புடவைய கட்டி வெறித்தனமா சிரிக்கிற அதே சிரிப்பு. ஆமா, அதே சிரிப்புதான். யார் நீ? சொல்லு, யார் நீ? மத்த எல்லா பொண்ணுங்க மாதிரி குடும்பத்தோட சொந்தங்களோட வாழ முடியாம ஆசைகளை மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிற ஒரு அனாதை நானு. எனக்கு நடந்த கொடுமைக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன். விட மாட்டேன், பழி வாங்காம விட மாட்டேன். துர்கா, உனக்கு ஏன் இந்த கொலவெறி? நீ இப்படி ஆவேசப்படுற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்திருக்கு? என்கிட்ட சொல்லு. சொன்னா நான் இழந்ததெல்லாம் உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? சொல்லு, சொல்லுடி. பெத்தவங்க வாங்கின கடனை மட்டும் இல்ல, செஞ்ச பாவங்கள் கூட பிள்ளைங்கள தான் வந்து சேரும். உன் அப்பன் செஞ்ச பாவத்துக்கு புள்ள நீதான் தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். அப்போ உனக்கு மஞ்சு மதுமிதாவை பத்தி தெரியுமா? அவங்கள நீதான் மறைச்சு வச்சிருக்கியா? துர்கா, உண்மையை சொல்லு, இல்ல நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உண்மை தெரிஞ்ச உன்னை நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். துர்கா, தப்பு பண்ணாத. வேண்டாம், சொன்னா கேளு. இது உன் நல்லதுக்கு இல்ல. நல்லது கெட்டது பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு நடந்த கெட்டதுக்கு உன் குடும்பத்தை பழி வாங்கினா மட்டும்தான் அது எனக்கு நல்லது.
என்ன மேகலா இன்னைக்கு இவ்ளோ லேட்டா எந்திரிச்சிருக்க? இந்தா காஃபி சாப்பிடு. என்ன கண்ணெல்லாம் இவ்ளோ செவந்திருக்கு? என்ன நைட்டு தூங்கலையா? ஆமா, லேசான தலைவலி. என்னது தலைவலியா? தைலம் போட்டியா? இன்னும் இல்ல. என்ன மேகலா நீ நைட்டே என்ன கூப்பிட்டு இருந்தா தைலம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருப்பேன்ல. இந்நேரம் தலைவலி பறந்தே போயிருக்கும். இரு செல்வி, தலைவலி தைலம் எடுத்துட்டு வாயே. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஐயோ தைலம் தேய்ச்சி விட்டா இன்னும் சீக்கிரமா சரியாயிடும். செல்வி வா, என் மடியில படுத்துக்கோ, நான் உனக்கு தைலம் தேய்க்கிறேன். இல்ல பரவாயில்ல, நானே போட்டுக்கிறேன். நீ பேசாம இரு. அம்மா இருந்திருந்தா தேய்ச்சி விட்டுருப்பாங்கல்ல. இப்ப அம்மா இருக்கிற இடத்துல நான் இருக்கேன். அவங்க என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க உன்னை நல்லா கவனிக்க சொல்லி. நைட்டு நம்ம கனவுல பார்த்த துர்காவா இது? என்ன மேகலா என்னமோ புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? அப்படியே மடியில படுத்துக்க, நான் தேய்ச்சி விடுறேன். நான் என்ன சின்ன குழந்தையா? நானே போட்டுக்கிறேன், கொடு. சொன்னா கேட்க மாட்டியா? இல்ல இல்ல, நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்ட. ஒரு நிமிஷம் இரு. தள்ளு செல்வி, வா. அப்படியே சாஞ்சிக்க. காஃபி அங்க வை. வா, மெதுவா சாஞ்சிக்க. ம். ம். ஆஹா, ஓகே ஓகே. ஓகேவா? ஓகே ஓகே. என்ன நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருக்க? போய் பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு மஞ்சப்பொடி போட்டு எடுத்துட்டு வா. ஆவி பிடிச்சா தலைவலி சீக்கிரமா பறந்து போயிடும். சரி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் துர்கா, நான் சொன்ன கேளு. நீங்க சொல்றது சரிதாம்மா. பெரியம்மா இருந்தா இதான் செஞ்சிருப்பாங்க. துர்காம்மா அவங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தா என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நான் 2 பேருக்கும் முதல்ல சுத்தி போடணும்.